ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் சுவையான பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கிராம் போட்டு பட்டை கிராம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் அதோட கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் சேர்க்கணும். அதாவது அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்திங்கன்னா இன்னும் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். ரைஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1/2 டீஸ்பூன் தர்மரிக், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நாள் அதை கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததும் காய்கறியை சேர்த்துக்கலாம். நாங்கள் முருங்கைக்காய், முள்ளங்கி, சொரக்காய் அந்த 3 காய்கறியும் தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. காய் நல்லா வெந்ததும் அரை மூடி தேங்காவை திருவி அதோட பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொரியாண்டர் லீவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தியோடையும் நீங்கள் சைடிஷாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.